இப்போ கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் உடம்புக்கு அது நல்லதாக இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி. பட் கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமானத்தில் யாருக்கெல்லாம் கோளாறு இருக்கோ, அது போக கண்ணில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அப்புறம் கல்லீரலில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, இவங்க எல்லாருமே கத்திரிக்காயை நிறுத்திடுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மூளையை மந்தப்படுத்திடும் அப்படின்னா, கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல தமோ குணம்னு சொல்லுவாங்க, தமஸ் அப்படின்னு சொல்கிற தமோ குணம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். தமோ குணம் அப்படின்னா என்னென்னா, மந்தமாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. நம்மளுக்கு சிந்தனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரயாச்சித்தமாக ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு சிந்தனை அப்படின்றது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப நமக்கு வரவே வராது. சுறுசுறுப்பாக இருக்கவே முடியாது நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப. அப்போ கத்திரிக்காய் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது யாரெல்லாம் இந்த யோகா வாழ்க்கையில் யோகம் பண்ணுறதில்ல, ஞான விசாரம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்மளுடைய இயல்பாக இந்த உடம்பு இருக்கிறது கூட கத்திரிக்காய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத உடம்புல பார்த்திங்கன்னா சிலருக்கு யாருக்கெல்லாம் தோலில் பிரச்சனை வருதோ, தோல் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கும், அரிப்பு உடம்புல இருக்கிறவங்க எல்லாருமே கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் அக்ரிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, வயிறில் செரிமானத்தை கம்மி பண்ணுறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல தேங்கி இருக்க தேக்கமும் அதிகமாகும், நச்சுக்கள் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே கத்திரிக்காய் சாப்பிட்றத நம்ம நிறுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு இந்த கத்திரிக்காய் உதவும். சோம்பேறித்தனமாக்கிறோம், ரொம்ப டல்லாக்கிறோம், ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஆக்குற சக்தி கத்திரிக்காய்க்கு உண்டு. அதனால் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற காய்கறிகள், எல்லா காய்கறிகளையுமே நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டு வர 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 நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இந்த குறிப்பு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க தெரியணுன்றதுக்காகவே நீங்கள் இந்த குறிப்பை நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மந்த புத்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மந்த புத்தி இல்லாமல் நம்ம இருக்கணும், படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும்னு நினச்சா கூட நம்ம அந்த கத்திரிக்காயை அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப நல்லா வருவாங்க.